everyone, I'm Shaira Banu. So, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டிசைன் திங்கிங்கை பற்றி சொல்ல போகிறேன். டிசைன் திங்கிங்னா என்ன? டிசைன் திங்கிங் எதுக்காக யூஸ் ஆகுது? டிசைன் திங்கிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டிசைன் திங்கிங்னா என்னன்னா இட்ஸ் அ ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச். ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச்னா என்ன? ஓகே, எல்லாருமே ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அதை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன விஷயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர், நான் ஒரு இன்னோவேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தேன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவையே படாத விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு கொடுத்தேன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது. எப்படி நம்ம வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை சக்ஸஸ் ஆகலாம், எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசைன் திங்கிங் இருக்குது. டிசைன் திங்கிங் இஸ் அ ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச். என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான் டிசைன் திங்கிங். ஸோ அப்போது டிசைன் திங்கிங்னா என்ன? இட்ஸ் அ ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச். ஸோ டிசைன் திங்கிங்கில் 5 ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னா எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங். இப்போ எம்பத்தைஸ்னா கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறது தான் எம்பத்தைஸ் ஃபேஸில் நம்ம பண்ணுவோம். அதுதான் ரிசர்ச் யுவர் நீட். ஸோ நெக்ஸ்ட் டிஃபைன். டிஃபைன்னா என்ன? ஒரு ப்ராப்ளத்தை யோசிச்சு வச்சுருப்பீங்களா, எம்பத்தைஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுருப்பீங்க, அதுலேருந்து வேலிடான ஒரு ப்ராப்ளத்தை வந்து எடுக்க போகிறீங்க. இப்போ எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் எழுதுறது ப்ராப்ளம் சொல்லுவாங்க, சில பேருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுத்தில் எது உங்களுக்கு வேலிடான ப்ராப்ளமாக இருக்கும்? பஸ்ஸில் வந்து கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. அப்போ எடுக்கும்போது அதுதான் உங்களுக்கு டிஃபைன் ஃபேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியேட். இப்போ வந்து பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம்னு டிஃபைனில் கண்டுபிடிச்சி எடுத்தோம்ல, அதை நீங்கள் ஐடியேட் பண்ண போகிறீங்க. ஐடியேட்னா என்னென்னா அதுக்கு வேலிடான ஒரு ஐடியாவை கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீமில் 5 மெம்பர் இருக்காங்க. 5 மெம்பரும் ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஐடியாவும் சொல்யூஷனை கொடுத்துடாது. ஒரு வேலிடான ஐடியாவை எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது தான் ஐடியேட் ஃபேஸு. இப்போது எனக்கு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்னு நான் டிஃபைன் ஃபேஸ்லேருந்து எடுத்துட்டேன். அப்போது எடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் என்னென்ன பஸ்ஸில் எவ்வளோ சீட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். அப்போது எனக்கு காலியாக இருக்கிற சீட், இந்த பஸ்ஸில் இந்த சீட்டில் காலியாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்ல. ஸோ இதுதான் ஐடியேட் ஃபேஸில் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் என்னென்னா, நீங்கள் ஐடியா வந்து பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு எப்படி நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவீங்களா? நோ, அப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது அவ்வளோவா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரோட்டோடைப் பண்ண போகிறீங்க. ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. பட் மெயினான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட், ஸ்கெட்ச் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக கொஞ்சம் 3D மாடலிங், அப்புறம் வீடியோஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கார்ட்போர்ட், சார்ட்டு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோ ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரோட்டோடைப் பண்ணாமல் சின்னதாக ப்ரோட்டோடைப் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொடுங்க. கொடுத்து அவங்களை யூஸ் பண்ண வைங்க. யூஸ் பண்ணி அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த ஃபேஸில் நீங்கள் பார்க்க போகிறது தான் டெஸ்டிங்கு. இப்போது நான் என் ப்ரோட்டோடைப் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரோட்டோடைப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அந்த ஃபீட்பேக்கை நான் கலெக்ட் பண்ணுற ஃபேஸஸ் தான் டெஸ்டிங் ஃபேஸு. இப்போ பண்ண ப்ரோட்டோடைப்பை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் மக்கள்கிட்ட கொடுத்து. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் தப்பு இருக்குது, ஆர் வந்து இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி நான் வந்து எம்பத்தைஸ்க்கு போவேன். ஸோ என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் சொன்னீங்களோ அதை நான் எம்பத்தைஸில் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஏதாச்சும் வேலிடாக எடுப்பேன் டிஃபைனில். அப்படியே எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 5 ஃபேஸஸை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஐடியாவை எடுத்தோம் செஞ்சோமான்னு இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ன நடக்குது, என்ன தேவைப்படுது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் ப்ராடக்ட்டை சக்ஸஸ் ஆக்குறதுக்கு தான் இந்த டிசைன் திங்கிங் ஃபேஸஸே இருக்குது. ஸோ டிசைன் திங்கிங் இஸ் அ ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச் அண்ட் இதில் 5 ஃபேஸஸை வந்து யூஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் ஆன ப்ராடக்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ தேங்க்யூ.